சொல்லிடுவோம். இந்த ஏழுமே மனிதர்களால உருவாக்கப்பட்டது. ஆனா இயற்கையின் அதிசயங்கள் எவ்வளவுன்னு கேட்டா யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்களை உருவாக்கி வச்சிருக்கு. அதுல ஒரு 8 அதிசயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. தமிழ் ஒண்டர் சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மவுண்டைன் பில்லர்ஸ். ஆச்சரியமும் பயங்கரமான அழகும் த்ரில்லிங்கும் கலந்த ஒரு இடம் தான் இந்த மவுண்டைன் பில்லர்ஸ். இப்படி ஒரு இடத்தை யாருக்கு தான் நேர்ல போய் பார்க்கணும்னு தோணாது. ஆனா இந்த இடத்தை பார்க்கணும்னா நீங்க சைனாக்கு போய் ஆகணும். சைனாவோட நார்தன் ஹூனான் ப்ரோவின்ஸ்ல இருக்கிற ஜாங்ஜியாஜி அப்படிங்கிற நேஷனல் பார்க்ல தான் இந்த மவுண்டைன் பில்லர்ஸ் இருக்கு. நீங்க பாக்குற இந்த பில்லர்ஸ் எல்லாம் மனுஷங்க உருவாக்குனது கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடியே எரோஷன் மூலமா இந்த பில்லர்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கு. அவதார் மூவில வர்ற ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸை இந்த பில்லர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கி இருக்காங்க. ஏரோப்ளேன்ல இருந்து பாக்குறதுக்கு இந்த பில்லர்ஸ் ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் மாதிரியே தான் இருக்குமா. அந்த பில்லர்ஸ் மேல ஏற விருப்பப்படுறவங்களுக்காக 1070 அடி உயர பில்லர்ல ஒரு மிகப்பெரிய எலிவேட்டரை கட்டி வச்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அவுட்டோர் எலிவேட்டர் இதுதான். மேன்புபுனர் ராக் ஃபார்மேஷன். ரஷ்யாவோட 7 அதிசயங்கள்ல ஒன்று தான் இந்த மேன்புபுனர் ராக் ஃபார்மேஷன். இந்த ராக் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகத்துல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பகுதியில மொத்தமா 7 ராக் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 30ல இருந்து 42 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குமா. விண்டர் சீசன்ல இது பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்குமா. விண்டர் சீசன் வந்தாலே ஆளாளுக்கு இதை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுவாங்களாம். ரஷ்யாவோட உள்ளூர் புராணங்கள்ல இந்த 7 ராக் ஃபார்மேஷன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. உள்ளூர் புராணங்களின்படி இந்த 7 ராக் ஃபார்மேஷன்ஸ் 7 ஜெயன்ஸ் இல்லைன்னா 7 பலமான மனிதர்களை குறிக்கும்னு சொல்றாங்க. லீனா பில்லர்ஸ். ரஷ்யால இருக்கிற இன்னொரு இயற்கை அதிசயம் தான் இந்த லீனா பில்லர்ஸ். யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் பிளேசஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்த லீனா பில்லர்ஸ் சைனாவோட மவுண்டைன் பில்லர்ஸ் மாதிரியே தனித்தனியாகவும் ரொம்பவும் உயரமாகவும் இருக்கும். ஆனா மவுண்டைன்ஸ் பில்லர்ஸை விடவும் உயரம் கம்மியா இருக்கும். இந்த ஒவ்வொரு பில்லர்ஸும் 150ல இருந்து 300 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய வால் மாதிரியே இருக்கும். விண்டர் சீசன்ல பனி மூடினதுக்கு அப்புறமா இது பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட காரணங்களால தான் இது ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கு. ஃபிங்கல்ஸ் கேவ். ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு தீவுல இருக்கிற குகை தான் இந்த ஃபிங்கல்ஸ் கேவ். இந்த குகையை சுத்தியும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த குகைக்கு உள்ளாடி கூட இதே மாதிரி தான் இருக்கும். கொத்தனாராலேயோ இல்ல என்ஜினியராலேயோ உருவாக்கப்பட்டது இல்ல. இது இயற்கையாவே உருவானது. இந்த ஃபிங்கல்ஸ் கேவ் 60 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகத்துல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் எரிமலை குழம்புகளால உருவாகி இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபிங்கல்ஸ் கேவ் ஒரு ஃபேமஸான சுற்றுலா தலமாகவும் இருக்கு. அண்டர் வாட்டர் வாட்டர்ஃபால். இத ஒரு அதிசயமான நிகழ்வுன்னு தான் சொல்லியே ஆகணும். இந்த நிகழ்வு மொரிசியஸ் தீவோட பக்கத்துல தான் நிகழுது. இது பாக்குறதுக்கு அப்படியே தண்ணிக்கு அடியில இருக்கிற வாட்டர்ஃபால் மாதிரியே இருந்தாலும் இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இது உண்மையிலேயே ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். மனிதர்களே விதவிதமா ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸை உருவாக்கும் போது இயற்கை நினைச்சா எவ்வளவு பெரிய ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸை உருவாக்க முடியும். அப்படி இயற்கை உருவாக்குன மிகப்பெரிய ஆப்டிக்கல் இல்யூஷன் தான் இந்த அண்டர் வாட்டர் வாட்டர்ஃபால். இந்த இல்யூஷனுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பள்ளத்தோட ஆழம் 4000 மீட்டருக்கும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பள்ளத்தை சுத்தி இருக்கிற மணல்களோட ஃபார்மேஷனால தான் இந்த மிகப்பெரிய ஆப்டிக்கல் இல்யூஷன் உருவாகி இருக்கு. மார்பிள்ஸ் கேவ். சிலிக்கு பக்கத்துல இருக்கிற ரொம்பவுமே அழகான ஒரு குகை தான் இந்த மார்பிள்ஸ் கேவ். இந்த குகை மொத்தமுமே மார்பிளால ஆனது. இதோட ஸ்ட்ரக்சரும் கலரும் இயற்கையாவே உருவானது. இந்த குகையோட மார்பிள்ஸ் மேல சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது ரொம்பவுமே கலர்ஃபுல்லாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மார்பிள் கேவ் ஒரு ஏரிக்கு நடுவே இருக்கிறதால இத பார்க்க போறவங்க போட் மூலமா தான் போய் ஆகணும். மேஜிக்கல் வெயிட்டோமோ கேவ்ஸ். நீங்க இப்போ பாக்குறது ஸ்டார்ஸோ இல்ல ஹாலிவுட் மூவிஸ்ல வர காட்சியோ கிடையாது. நியூசிலாந்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ளாடி நடக்கிற ஒரு நேச்சுரல் பெனாமினான் தான் இது.
இந்த குகைக்குள்ளாடி இருக்கிற க்ளோயிங் worms அப்படிங்கிற புழுக்கள் தான் இந்த மாதிரியான வெளிச்சத்தை உருவாக்குதுங்க. நியூசிலாந்துல மட்டுமே வாழுற ஒரு வகை பூச்சிகள் இந்த குகையோட மேற்பரப்புல முட்டையை போட்டு வைக்குமாம். இந்த முட்டைகள் பொரிந்து லார்வாக்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா